வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 9ஆம் வகுப்பு இலக்கணம் L5 பார்க்கலாம். மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம். இது கரெக்டு. கடி, உரி, கூர், கழி. வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். இன், கூட, கிறு, அம்பு. இதுதான் மாறுபட்ட குழு. கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. அடுத்து கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடூ முன்னிலையில் அமைந்துள்ளன. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை அப்படின்றது கரெக்டா? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தகச்சாலைக்கு தருக. இதில் கொடுத்துருக்க 4ல் உணர்ச்சி தொடர் அப்படின்னா என்னென்னு நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியல அப்படின்றது தான் கரெக்டு. அடுத்து சரியான கூற்றினை தெரிவு செய்க. இங்கே ஃபஸ்ட் ஒன், ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இது கொஞ்சம் எழுத்து ஒரு மாதிரி மாறி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் சரியான கூற்று என்னென்னா ஆ இ சரி ஆ தவறு. ஃபஸ்ட்டு ஆ இ சரி ஆ தவறு, மூன்றும் சரி, மூன்றும் தவறு, மூன்றுமே தவறானது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். ஆன்சர் இடைச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் சொற்கள் பெயர்ச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். பி மற்றும் சி. பி மற்றும் சி அப்படின்னாக்கா உரிச்சொல் அண்ட் இடைச்சொல். அதுதான் கரெக்டு. ஃபஸ்ட் ஒன் இல்லை. அடுத்து வினா உருபுகள் யாவை? ஓ, இ, ஆ, ஓ, உ, 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 ஏ. இதில் ஆன்சர் செகண்ட் ஒன். வினா உருபுகள் ஆ, ஓ. செய்யுளுக்கே உரிய சொற்கள் உரிச்சொற்கள் என்று கூறும் நூல் எது? நன்னூல், தொல்காப்பியம், தண்டி அலங்காரம், அகத்தியம். ஆன்சர் நன்னூல். எத்தனை என்பது டேஷ் குறிக்கும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். அதுதான் கரெக்டு. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? காலத்தை, அளவை, எண்ணத்தை. ஆன்சர் எண்ணிக்கையை. வரையறு பொருள் தரும் இடைச்சொல் மற்று, மட்டும், ஆனால், ஏனெனில். ஆன்சர் மட்டும். அடுத்து இடைச்சொற்கள் பற்றி தொல்காப்பியர் கூறுவனையாவை. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்கள் சிலவற்றை கூறுக. இன், கூ, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன். இதையெல்லாமே இடைச்சொற்கள். தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படும் இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம். அடுத்து எவற்றை சார்ந்து உரிச்சொற்கள் பொருள் உணர்த்துகின்றன? உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் நன்னூலார் கூறுவன யாவை? உரிச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து பொருள் உணர்த்துகின்றன. இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. இடைச்சொற்களின் வகைகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருபுகள்னா ஐ, ஆள்கு, இன்னது, கண். இதுதான் வேற்றுமை உருபுகள். அடுத்து பன்மை விகுதிகள் கல், மார். திணை பால் விகுதிகள் ஏன், ஓம், ஆய், ஈர், கல், ஈர்கள், ஆண், ஆள், ஆர், ஆர்கள், அது, அ. கால இடைநிலைகள் கிறு, கின்று. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ, உ, இ, மல். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். தொழிற்பெயர் விகுதிகள் தல், அம், மை. அடுத்து வியங்கோல் விகுதிகள் க, இய. சாரிகைகள் அத்து, அற்று, அம். உவம உருபுகள் போல, விட, காட்டிலும், மாதிரி. இணைப்பிடை சொற்கள் அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும்.
அடுத்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள்னா ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம். சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. அடுத்து வினா உருபுகள் ஆ, ஓ. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.